கள்ளச்சாராயமும் திமுகவினுடைய அடிமட்ட தலைவர்களும் பின்னி பிணைந்திருக்கின்றார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவல்துறை ஒரு வீட்டை சோதனை பண்ணாங்க. திமுகவினுடைய ஸ்டிக்கர் இருக்கு, அந்த வீட்டுல கள்ளச்சாராய பாக்கெட் இருக்கு. இது முதல் முறை அல்ல. 22 பேர் போன ஆண்டு இறந்த பொழுது மரக்காணத்துல செங்கல்பட்டுல அப்ப திமுக என்ன சொன்னாங்க? இல்ல இது இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நடக்குது, எப்பவாச்சும் நடக்கும் தானே, இதை வச்சுலாம் அரசியல் பண்றீங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். அப்பவே நாங்க ஜிஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் மருவூர் ராஜா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பத்தி எல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சு, அதன் பிறகு மருவூர் ராஜாவின் மீது குண்டா போட்டதெல்லாம் நமக்கு தெரியும். தனது கட்சிக்காரர்கள் விற்கும் கள்ளச்சாராயத்தை தடுக்காமல் 40க்கும் மேற்பட்டோரை காவு வாங்கிய பிறகும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சரோ முதல்வரோ பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறாமல் விளையாட்டுத்துறை அமைச்சரான தனது மகனை அனுப்பி அரசியல் ஆதாயத்தை தேட முயன்றுள்ளார். திராவிட அரசின் நீரோ மன்னர் ஸ்டாலின் வாரிசுகள் வளம் கொழிக்க வறியவர்கள் உயிரோடு விளையாடும் இந்த திறனற்ற திமுக ஆட்சிக்கு